தேட்டர் வாசல் நின்று செல்ஃபி போடுறவங்களுக்கு லைக் அதிகமா வருது, நம்மளுக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குது. இந்த மெசேஜ் டெலிட்டட், என்ன எழுதி அவ டெலிட் பண்ணிருப்பா, ஸ்லைடே தான் வேணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அடிச்சுக்கிறேன். 1000 காதலிகள் இல்லைன்னா விடுதலை 2 படத்துக்கு சிறப்பாய்வு கூட்டம் நடத்துற மாதிரி ஒரே அடர்த்தியான ஆட்களையா கூப்பிட்டு இவர் கூட்டம் நடத்துறது பெரிய வன்முறைன்னு நினைக்கிறேன். நான் மணிசார் அலைபாயில எடுத்துட்டாரு, அதுக்கு பிறகு ஓகே கம்பெனி எடுத்துட்டாரு, எல்லாம் எடுத்துட்டாரு. இன்னைக்கு காதல் உண்மையிலே என்ன அப்படின்னா, மலையாளத்துல ரொம்ப அற்புதமான ஒரு படம் எடுத்தாங்க, காதல்னு சொல்லுவோம். அப்படி நடிக்கிறதுக்கு மம்முட்டியை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த ஹீரோவும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு ஹோமோ. அப்ப கலைஞானம் நிறுத்தி இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னேன். பாரதிராஜன் ஆமா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணுது, என்ன பிரச்சனை எனக்கு தெரியல அப்படின்னு நின்னப்ப கலைஞானம் சார் சொன்னாரு, அன்பு என்பது ஒருவர் இன்னொருத்தருக்கு கொடுத்து கொண்டே இருப்பதல்ல, அவரும் அந்த அன்பை திருப்பி தர வேண்டும், அது பேர் தான் அன்பு. அந்த அன்பு தான் பார்ப்பவர்களுடைய இதயத்தை சூடி எடுக்கும். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க பாரதிராஜா அப்படின்னு சொன்னாரு. என்னென்ன செய்கிறது, இவ்வளவு கொடுத்த அண்ணனுக்கு தங்கச்சி உசுரே கொடுத்துட்டான்னு கிளைமேக்ஸ் மட்டும் மாத்திரு அப்படின்னு சொன்னோடனே கலைஞர் சார் கட்டி பிடிச்சிட்டு அந்த கிளைமேக்ஸ் ரீஷூட் பண்ணப்பட்டது. இவ்வளவு கொடுத்த அண்ணனுக்கு கடைசியில தங்கச்சி உயிரை கொடுத்துட்டு கழுத்து இருக்க தாளிச்சு அத்தி வீசி எரிஞ்சிட்டு அண்ணன் இறந்த உடலோட அன்றாட மனிதர்களின் வாழ்வியலை காட்டியவர், தலைவர்களின் உறைந்த கனவுகளை காட்டும் செல்லுலாய்ட் காவியமே காவிய தலைவர் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் இப்போது மனுஷபுத்திரனின் புதிய தொகுப்பு குறித்து உரையாற்ற அழைக்கிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு மனுஷபுத்திரன் சார் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த விழாவுக்கு நீங்கள் அவசியம் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. நான் பதில் என்ன நினைச்சேன்னா, இன்னும் பழைய பெட்ரமாஸ் ஸ்லைடே தான் வேணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2007 தொடர்ச்சியாக உயிர்மை மேடைகள்ல நான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கேன். அந்த புத்தக விழாவை தொடர்ந்து கலந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் கேட்டேன், இன்னும் அதே பட்டர்மார்க்ஸ் லைட்டு வெயில் எல்லாரும் தான் வேணுமா, வேற யாராவது வேணாமா அப்படின்னு கேட்டேன். எஸ் அப்படின்னு ஒரு மிட்நைட் ஒரு மெசேஜ் வந்துச்சு. கூப்பிடுவாருன்னு தான் அந்த மெசேஜ் போட்டேன், நான் கூப்பிடுவேன். சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் நான் ஆக்சுவலா. ஏன்னா ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, தொடர்ந்து புத்தக கண்காட்சிகள்ல நான் மனுஷன் பார்க்கிறப்ப மனுஷன் சுற்றி அவ்வளோ இளைஞர்களும் இளைஞர்களும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா காதலிகள் அப்படின்னு சொல்லலாம், 1000 காதலிகள் இந்த இருப்பாங்க. உள்ள பார்த்தா மனுஷபுத்திரன் அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு பையன், ரொம்ப அழகான பையன், மனுஷபுத்திரனுடைய கவிதையை சொல்லுவான். அங்க இருக்கிற இளம் காதலர்கள் எந்த ப்ரொபோசல் லைன்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு புக்கா தேடுவாங்க. உடனே அந்த பையன் சொல்லுவான், நீங்க பிரேக்கப்ல இருந்து வந்தீங்கன்னா இந்த ப்ரொபோசல் லைனை யூஸ் பண்ணலாம், இந்த ப்ரொபோசல் லைனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடக்க உரையாடலை நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு இதை அனுப்பலாமாடா மெசேஜ், இதை அனுப்பலாமாடா மெசேஜ் அப்படின்னு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் செல்போன்ல மெசேஜ் அனுப்புறதுக்கும் இல்ல புது பொண்ணுகிட்ட ப்ரொபோசல் பண்றதுக்கும் யாருடைய கவிதைகள் உபயோகப்படுதுன்னா அவருடைய கவிதைகள். ஆனா இவர் மேடையில் என்னன்னா, விடுதலை 2 படத்துக்கு சிறப்பாய்வு கூட்டம் நடத்துற மாதிரி ஒரே அடர்த்தியான ஆட்களையா கூப்பிட்டு இவர் கூட்டம் நடத்துறது பெரிய வன்முறைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணணும்னா 2 விஷயம் பண்ணலாம். நல்லா பேசுற இளைஞர்கள், நல்லா பேசுற காதலிகளுடன் இவர் கூட்டம் நடத்தணும், அடுத்த கூட்டமாவது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, காதல்ங்கிற உணர்வு இப்ப உண்மையிலே இருக்கா அப்படின்னா நிஜமா என்கிட்டலாம் இல்லை. அந்த உணர்வு என்கிட்ட வடிஞ்சு போயிடுச்சு. சரி, காதல்லாம் என்ன உண்மையிலே? ஒரு பொண்ணை பார்க்காம இருக்கிறது, பேச முடியாம தவிக்கிறது, எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கிறது, இப்படின்னு ஒரு பெரிய பரிதவிப்பு காலம் நம்ம முன்னாடி இருந்துச்சு.
உடனே அவங்கள மீட் பண்ண முடியாது, உடனே நம்மள பேசிட முடியாது, அவங்களோட ஒரு வார்த்தை பேசுறதுக்கே திக்கு திணறும். இதெல்லாம் தான் காதலா இருந்துச்சு. இன்னும் இதய முரளி மாறி இன்னைக்கு அந்த காதல் மொத்தமாக அந்த பரிதவிப்புங்கிற இடம் உடைஞ்சிருச்சு. ஆனா அந்த உடைஞ்ச பிறகு ஜென்சி தலைமுறை என்ன மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா, ஒண்ணு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, மேரேஜ் இல்ல லிவிங் ரிலேஷன். இங்க காதல் எங்க இருக்குன்னு எனக்கு நிஜமா தெரியல. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு இருக்காங்க, அங்கேயும் லவ் இல்லை. கோ டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விசா வாங்குற வரைக்கும் இல்ல எங்க வீட்டுல இருந்து எங்க அப்பா பணம் அனுப்புற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கலாம், கோ டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப். இல்ல ஓபன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ன்றாங்க. அதான் இன்னைக்கு மொத்தமா இருக்குது. காத்து வாக்குல ரெண்டு காதல் மாதிரி, நான் எத்தனை வேலை வேணா காதலிச்சுப்பேன், நீ எத்தனை வேலை வேணா காதலிச்சுக்கோ, பொது மேடையில நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஓபன் ரிலேஷன்ஷிப். என்னன்னா இல்லைன்னா பாலி அமரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் எத்தனை பேரை வேணா காதலிக்கலாம், அதை பத்தி எந்த கேள்வியும் இல்லாத ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா பிளாட்டனிக் ரிலேஷன்ஷிப், செக்ஸ் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் பேசி பழகிக்கலாம் அப்படின்னு ரிலேஷன்ஷிப்ல. இல்ல சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப், ஒரு பீரியட் ஆஃப் டைம், எனக்கு வேலை இல்லை, நீ காசு கொடுக்குற, அதனால அந்த காசுக்காக நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு. இல்லைன்னா ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு நீ ஒத்து வரையா இல்லையாங்கிறதுனால ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற காதல் இருக்கு. இல்ல இதுல காதல் எங்க தேடுறது அப்படின்னு தெரியல. முன்னாடி இப்ப மனைவி இருக்காங்க, ஒரு ஊருக்கு போயிடுவாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு மெதுவா அவங்க இல்லாத தவிப்பு ஏற்படும், லாங்கிங் ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஹாலிடே கூட்டு போயிடுவாங்க, 15 நாள் மெதுவா காதல் உருவாகி வரும். இப்ப என்னன்னா, என்னை லாங்கிங் பண்ண குடுறையே, அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற ஒரு லவ் உருவாகி, இத என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இப்ப இருக்கிற. ஏன்னா இந்த காதல் என்னன்னு சொல்றது, இப்ப நிஜமாவே ஒரு காதல் படம் எடுக்கணும்னா என்ன பண்ண முடியும், அந்த காதல் என்னவானது. ஏன்னா மணிசார் அலைபாய்ல எடுத்துட்டாரு, அதுக்கு பிறகு ஓகே கண்மணி எடுத்துட்டாரு, எல்லாம் எடுத்துட்டாரு. இன்னைக்கு இருக்க காதல் உண்மையிலே என்ன அப்படின்னா, மலையாளத்துல ரொம்ப அற்புதமான ஒரு படம் எடுத்தாங்க, காதல்னு சொல்லி. அப்படி நடிக்கிறதுக்கு மம்முட்டியை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த ஹீரோவும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு ஹோமோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு கணவனிடம் மனைவி பிரிஞ்சிடலாம், நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை தொடருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா. இவ்வளவு உன்னிப்பா காதல் மெதுவாக சினிமாவில் வளர்ந்து வந்துச்சு. சோ இந்த மாடர்ன் லவ் என்னன்னு சொல்றது, எந்த வார்த்தையில சொல்றது, உண்மையில இந்த மாடர்ன் லவ் என்னவா இருக்குது. தியாகராஜன் குமாரராஜாவுடைய மாடர்ன் லவ் இன் சென்னை அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல ஒரு தொடர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பிடிச்சிருக்கு உன்னைய, நான் பொண்ணா இருந்தா உனக்காக லெஸ்பியனா மாறி இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். அவன் சொல்றான், both are not the same. Most women admire other women's body, but most men are uncomfortable with their men's physically. So I mean, I love you more than you love me அப்படின்னு சொல்றான். அதாவது நான் ஒரு லெஸ்பியனா காதலிக்க தயாரா இருக்கிறேன், உன்னுடைய மேல் பார்ட்னரா உன்னை காதல தயாரிக்கிறேன், அதுதான் சிறந்தது அப்படின்னு இந்த லைனை படிக்கிறப்ப இன்னைக்கு காதலை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் கூர்மையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக தோணுச்சு, ஒரு ப்ரொபோசல் லைன்ஸா தோணுச்சு. இப்போ மனுஷோட கவிதைகள் எல்லாமே இந்த மாதிரியான ப்ரொபோசல் லைன்ஸா தான் இந்த கவிதை தொகுப்பு முழுக்க இருக்கு. இந்த கவிதை தொகுப்புல கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் 12 வருடங்கள் கடந்து வந்த கவிதை தொகுப்பு முழுக்க இதுவா இருக்கு. ஆனா வெளிய நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷுடைய நீடாளானது தொகுப்பு மாதிரி இல்லையே, கடவுளின் பிரார்த்தத்தில் தொகுப்பு எப்படி இருக்கும், அதீதத்தின் ருசி கவிதை தொகுப்பு எப்படி இருக்கும், இப்ப அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கிரியேட்டருக்கும் அவங்க மேல வைக்கிற கடுமையான விமர்சனம் நினைக்கிறேன். சின்ன சிரிப்பை சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவர் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்களுக்கு அலைபாயுதையும் ஓகே கண்மணி எடுத்துக்கிட்டு இருந்தனால, கண்மணி நீ கிளம்பு, நீ 80கள்லயே நின்று உறைஞ்சு போயிட்ட, நான் அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு வந்துட்டேன் நானு அப்படிங்கிறதான் மனுஷபுத்தனுடைய
இந்த கவிதைகள் தொகுப்பு வந்து இந்த மாடர்ன் உலக பத்தி பேசு. மாடர்ன் உலகில எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா, 1000 கைகளுடன் இருக்கிற தேவையாக தான் நான் செல்போனை பார்த்தேன். 1000 ஆப்புகளாக இருக்கிற அந்த மொபைல் போன், அவர் வந்து தொடர்ந்து மொபைல் போன் தான் ஒரு இந்த காதலுக்கான மாபெரும் சிக்கல். காதல், ரிலேஷன்ஷிப், உறவு எல்லாத்துக்குமான மாபெரும் சிக்கல் என்னவா இருக்குன்னா, இந்த ப்ளூடிக் வருமா வராதா, நான் அனுப்பிச்ச மெசேஜ் ஒருத்தன் பார்த்தானா பார்க்கலையா, செல்போன் சார்ஜ் குறைஞ்சிருச்சு, ஐயோ இப்ப நான் என்ன பண்றது, குட் மார்னிங் கோட்ல வந்து இதய சிவப்பு இதயத்தோட வருதா, வெறும் குட் மார்னிங் கோட் வருதா, தேட்டர் வாசல் நின்று செல்ஃபி போடுறவங்களுக்கு லைக் அதிகமா வருது, நம்மளுக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குது, இந்த மெசேஜ் டெலிட்டட், என்ன எழுதி அவர் டெலிட் பண்ணிருப்பா, அன்றும் இன்றும் ஒரு பேஸ்புக் நினைவு காட்டுது அப்படின்னு அவர் போய்கிட்டே இருக்கு. அப்டேட்டட் காதல், யூஸ் பண்ணாத வாட்ஸ்அப் குழுக்கள் என்னவா இருக்குது, வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து திடீர்னு ஒருத்தர் வெளியேறான். இப்ப நான் சமீபமா ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி முக்கியமான விஐபியோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தேன். தொடர்ந்து அந்த விஐபி வாட்ஸ்அப் குரூப்ல என்னால தொடர்ந்து இருக்க முடியல. ஆனா எப்ப அந்த குரூப்ல இருந்து வெளியேறதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் நேரம் பார்த்துட்டே இருந்தேன். எப்படியாவது இந்த குரூப்ல இருந்து வெளியே வந்துடுமே அப்படின்னு பதட்டத்தோடு வெளியே பார்த்துட்டு இருந்ததை வந்து ரொம்ப அழகா இருந்தாரு. இப்படி அவருடைய தொடர்ந்த கவிதை தொகுப்பை பார்க்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல வந்து ஒரு முக்கியமான கவிதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கவிதை. எனக்கு என்ன வழங்கப்பட்டுச்சுன்னா, இந்த மொத்த தொகுப்புல இருந்து 227 இருந்து 871 வரைக்கும் கவிதைகள் வழங்கப்பட்டுச்சு. அதுல இருக்க ஒரு கவிதை வந்து அன்பும் பதில் அன்பும் ஒரு கவிதை. ஒருவரை நேசித்தல் என்றால் அவரிடமிருந்து அன்பை பெற்றுக்கொண்டே இருப்பதல்ல, அல்லது அவ்வாறு அன்பு பெற்றுக் கொள்வதை அவருக்கு நீ காட்டும் கருணை என்று நம்புவதல்ல. அன்பு என்றால் பெரும் அன்பு மட்டுமல்ல, பதில் அன்பும் சேர்த்ததுதான். உங்கள் செடிகளுக்கு நீரூற்றிய ஒருவருக்காக ஒரு மலர் கூடவா இல்லை உங்களிடம். இதையெல்லாம் கூட சொல்லி தரும்படியாக அவ்வளவு மிக்கதாகிவிட்டதா உங்களது என நினைக்க மிகவும் தனிமையாக இருக்கிறது அப்படின்னு இந்த கவிதை முடியும். இந்த கவிதை வந்து நான் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கேன், நீயும் என் மேல அன்பு செலுத்து அப்படின்னு முடியுது. இந்த கவிதையை படிச்சோன்னா எனக்கு வந்து கிழக்கு சீமையிலை திரைப்படம் நினைவுக்கு வந்துச்சு. கிழக்கு சீமையிலை திரைப்படத்தை வந்து பாரதிராஜ சார் படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போட்டு காமிச்சு எனக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல திருப்தி இல்லை அப்படின்னு பாரதிராஜ சார் கூப்பிட்டு படம் போட்டாங்க. படம் போட்டா அதுல வந்து கலைஞானம் சார், கலைமணி சார், செல்வராஜ் சார், அவங்க நண்பர்கள் எல்லாரும் அந்த படத்தை பாக்குறாங்க. படம் என்ன உங்களுக்கு கதை தெரியும். ஒரு அண்ணன் வந்து தங்கைக்கு தொடர்ந்து அன்பை செஞ்சுக்கிட்டே இருக்கான். நிலத்தை கேட்கிறான், நிலத்தை கொடுக்குறான், அவன் பிரச்சனை வருது, பிரச்சனையிலிருந்து தங்கச்சிக்கு அது கொடுக்குறான், இது கொடுக்குறான்னு எல்லாத்தையும் அண்ணன் வந்து தங்கச்சிக்காக கொடுத்துட்டே இருக்கான். பாசமலர் சிவாஜி மாதிரி அண்ணன் வந்து தங்கச்சிக்காக எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கான். கடைசியில ஒரு பிரச்சனையில தங்கச்சிக்காக அண்ணன் உயிரே கொடுத்துட்டான் அப்படின்னு அந்த படம் முடிஞ்சிச்சு. ஆனா எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு அண்ணன் தங்கச்சிக்காக இன்னொரு பாசமலர் அப்படின்னு பாராட்டினாங்க. அப்ப கலைஞானம் வந்து நிறுத்தி இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிராஜன் ஆமா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணுது, என்ன பிரச்சனை எனக்கு தெரியல அப்படின்னு நின்னப்ப கலைஞானம் சார் சொன்னாரு, அன்பு என்பது ஒருவர் இன்னொருத்தருக்கு கொடுத்து கொண்டே இருப்பதல்ல, அவரும் அந்த அன்பை திருப்பி தர வேண்டும், அது பேர் தான் அன்பு. அந்த அன்பு தான் பார்ப்பவர்களுடைய இதயத்தை சுண்டி எடுக்கும். நீங்க தப்பு பண்றீங்க பாரதிராஜா அப்படின்னு சொன்னாரு. என்னென்ன செய்கிறது, இவ்வளவு கொடுத்த அண்ணனுக்கு தங்கச்சி உசுரே கொடுத்துட்டான்னு கிளைமேக்ஸ் மாத்திரு அப்படின்னு சொன்னோடனே கலைஞர் சாரை கட்டி பிடிச்சிட்டு அந்த கிளைமேக்ஸ் ரீஷூட் பண்ணப்பட்டது. இவ்வளவு கொடுத்த அண்ணனுக்கு கடைசியில தங்கச்சி உயிரை கொடுத்துட்டு கழுத்துல இருக்கிற தாளிச்சி அத்தி வீசி எரிஞ்சிட்டு அண்ணன் வந்து இறந்த உடலோட அப்படியே நடந்து போற இந்த கவிதையை படிக்கிறப்ப எனக்கு தோணி உணர்ச்சி என்பது அது போன்ற ஒரு உணர்ச்சி. இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை, கிறுக்குத்தனங்கள். ஏதாவது கிறுக்குத்தனமாக யோசித்துக் கொண்டிருந்தால் மனசு சற்று லேசாகி விடுகிறது. யார் மேலாவது கிறுக்காக இருந்தால் உடலின் பாரம் சற்று லேசானதாக போதிருக்கிறது. என் கிறுக்குத்தனங்கள் என்னை காத்தது போல என் புத்திசாலித்தனங்கள் காக்கவே இல்லை. இது பளிச்சு என் மனசுல குத்துச்சு. என் கிறுக்குத்தனங்கள் என்னை காத்ததை போல என் புத்திசாலித்தனங்கள் என்னை காக்கவே இல்லை. நான் வெயில் அங்காடிக்கிற எடுக்கிறப்ப இவ்வளவு கிறுக்குத்தனமான எல்லா முடிவும் எடுக்கிறேன். நான் முதல் படம் சரியா போல அடுத்த படம் பண்றேன், தோத்தவனுடைய லைஃபை பண்ணணும்னு முடிவு பண்றேன்.
இது ஓடுமா ஓடாதா, நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு எதுவுமே எனக்கு தெரியல. முடிவு பண்றேன், நிறைய பேருக்கு கதை சொல்றேன், நடக்கல. ஆனா காத்து இருந்தா அது நடந்துச்சு. அடுத்த படம் வந்து நியூ ஃபேஸோட ரங்கனா சீட்ல ஒரு கதை எழுதும். ரங்கனா சீட்ல போய் ஷூட் பண்ண முடியுமா முடியாதா, எந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியோ ஒரு நியூ அப்கமிங் ஹீரோ வச்சு பண்றமே அப்படிங்கிற எந்த யோசனையுமே இல்லாம கதையை எழுதிட்டு அதை படம் பண்ண முடியும். அந்த கிறுக்குத்தனத்தோட நம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த கிறுக்குத்தனம் என்னை காப்பாற்றியது. இந்த மேடைக்கெல்லாம் என்னை அழைத்து வந்தது. ஆனா புத்திசாலித்தனமா எடுத்த அடுத்த படம் நான் அப்பா கிடைக்கிறதெல்லாம் கத்துட்டோம், டைரக்ஷன்லாம் கத்துட்டோம், நம்ம வந்து மொத்த அறிவையும் பயன்படுத்தி படம் எடுத்துருவோம்னு அடுத்து எடுத்த படங்கள் எல்லாம் நம்மள கிறுக்குத்தனத்துக்குள்ள தள்ளிச்சு பாருங்க அப்படின்னு தோன்றப்ப இந்த கவிதை படிக்கிறப்ப எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. இப்படி இந்த கவிதைகள் எல்லா கவிதைகளும் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதைகளாக இருக்கிறது. மொத்தத்துல இந்த மொத்த கவிதை எனக்கு வந்த மொத்த கவிதையில ஒரு கவிதை எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டு. யூஸ்வலா ஒரு டிஸ்டர்ப் பண்ணி அனுப்புறதுதான் மனுஷனுடைய வேலை. அப்படி ஒரு கவிதை வந்து படிக்க முடியாத எழுத்துக்கள் கவிதை. மருத்துவர்கள் அகாலத்தில் இறக்கிறார்கள், மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அகாலத்தில் இறக்கிறார்கள். ஏதோ ஒன்று எனக்கு உடைகிறது. நான் மருந்து மாத்திரைகளை கையில் வைத்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். தடுக்க முடியாத புல்டோசர் ஒன்று தலைக்கு மேல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல வருகின்றன இந்த சாவு செய்திகள்? என்னை என்னால் டீகோட் செய்ய முடியவில்லை. அவை பழங்கால ஓலைச்சுவடி ஒன்றில் எழுதப்பட்ட படிக்க முடியாத எழுத்துக்கள் அப்படின்னு அந்த கவிதை முடிவு. எனக்கும் மருத்துவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தப்ப இறந்து போயிட்டாங்க, 2 மருத்துவர் 3 மருத்துவர் சமாதானப்படுத்திக் கொள்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்தையும் கனத்தையும் பொற்கணமாக தன் கவிதையால் மாற்றிய மனுஷபுத்திரனை மனதால் இதயத்தால் உடலால் வாழ்த்துகிறேன். இன்னும் கவிதைகள் கொட்டட்டும் உங்களிடமிருந்து வாழ்த்துகிறேன்.